இப்போ நம்ம இரும்பு சத்து அதிகம் இருக்கிற அரைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீரை பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிய விட்டுது. ஒரு 3 பல்லு பூண்டுங்க தட்டிட்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி தட்டி போடும்போது வாசனை நல்லாவே இருக்கும். 5, 6 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2 காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டிருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா கீரை பொரியலுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்தோம்னா நல்லாவே சீக்கிரம் கலந்துரும். கலந்து விட்டுட்டு கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நிறைய சேர்த்தோம்னா கீரை ஒரு மாதிரி சதன்னு ஆகிடும். நம்ம கழுவி வச்சாலும் கீரையிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். பொடியாக கட் பண்ணினா அரைக்கீரை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு மீதி இருக்கிற கீரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மூட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கலந்து விட்டோம்னா கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி கீரை சீக்கிரமே வெந்துடும். இந்த மாதிரி ஈஸியான சைட் டிஷ் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துட்டு கலரி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஹெல்த்தியான கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சின்ன குழந்தைங்களோ இல்லை பெரியவங்க வயசானவங்க இருந்தாலும் நெய் போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.